நடிகர் என்டிஆரோட நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க தேவரா படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் ட்ரெய்லர் இன்னைக்கு மார்னிங் 11:07 ரிலீஸ் ஆகுது. படத்தில் ஜூனியர் என்டிஆர், ஜன்வி கபூர், சைஃப் அலி கான், பிரகாஷ் ராஜ்லாம் நடிச்சிருக்காங்க. அனிருத் மியூசிக்கில் கம்மிங் செப்டம்பர் 27 பேன் இண்டியா லாங்குவேஜில் படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. டைரக்டர் கொரட்டலா சிவா அவர்கள் படத்தை இயக்கியிருக்காரு. தேவரா படம் 2 பாகமாக ரிலீஸ் ஆகுது. முதல் பாகம் மட்டும்தான் செப்டம்பர் 27 ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை தமிழ்நாடு தியேட்டிக்கல் ரிலீஸ் பை ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தோட ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு சில தியேட்டரில் ஓப்பன் ஆகியிருக்கு. இன்னைக்கு மார்னிங் 11:07 இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் ட்ரெய்லர் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுறாங்க. தேவரா படத்துக்கு ஏற்கனவே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற ட்ரைலர்ல கண்டிப்பா எதிர்பார்க்காத விஷயங்கள், சஸ்பென்ஸான சீன்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா படத்தோட ஹைப் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும் தான் சொல்லணும். செப்டம்பர் 27 படம் ரிலீஸ் ஆகுது. எந்த அளவுக்கு ரசிகர்கள் படத்துக்கு வரவேற்பு கொடுக்கறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூனியர் என்டிஆர் அவர்கள் இந்த படத்துல அப்பா மற்றும் மகன் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. கன்னட படமான பிளிங்க் படம் இது ஒரு டைம் டிராவல் படம். இப்போ இது தமிழ் வெர்ஷன்ஸ் கம்மிங் செப்டம்பர் 27 ஆஹா தமிழில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் ஒரிஜினலாக கன்னடத்தில் வெளியான படம். கன்னடத்தில் ஒரிஜினலாக எடுக்கப்பட்ட டைம் டிராவல் படம் பிளிங்க். இப்போ இது தமிழ் வெர்ஷன்ஸ் செப்டம்பர் 25 ஆஹா தமிழில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தளபதி விஜய் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கோட் படத்தோட வசூல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதல் 13 நாட்களில் மட்டும் படம் 400 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. படம் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் 200 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கு. தளபதி விஜயோட நடிப்பில் இதுக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன லியோ படம் கூட தமிழ்நாட்டில் 200 கோடி கிராஸ் ஆகியிருந்தது. இப்போ அந்த வசூலை கோட் படமும் இடம் பிடிச்சிருக்கு. கோட் படமும் 200 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ட் ஆகியிருக்கு. தளபதி விஜயோட பேக் டு பேக் 2 படங்கள் தமிழ்நாட்டில் 200 கோடிக்கு மேலே வசூலாகுது. தளபதி விஜயோட லாஸ்ட் படமான 69வது படம் தமிழ்நாட்டில் 200 கோடிக்கு மேலே வசூலாகும். டைரக்டர் எச் வினோத் அவர்கள் இப்போ தளபதி விஜயோட 69வது படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நடிகர் சதீஷ் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருந்த படம் சட்டம் என் கையில். இந்த படத்தில் இவர் ஹீரோவா நடிச்சிருக்காரு. படம் ஏற்கனவே செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் ஆனால் செப்டம்பர் 20 தமிழ் சினிமாவில் நிறைய ஸ்மால் பட்ஜெட் படம் ரிலீஸ் ஆகிறதுனால போஸ்ட்மான் பண்ணிட்டாங்க. இப்போ சட்டம் என் கையில் படத்தோட புதிய ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 27 படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. செப்டம்பர் 27 ஏற்கனவே தேவரா, ஹிட்லர், மெய்யழகன், பேட்டரா போன்ற படங்கள் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போ இதே தேதியில் சட்டம் என் கையில் படமும் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் பிரபுதேவா, வேதிகா, சனி லியோன் நடிப்பில் அடுத்த படம் பேட்டரா. படம் செப்டம்பர் 27 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா ரிலீஸ் தேதி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க.